பொங்கல் பண்டிகை வந்துட்டு நெருங்கி வந்துட்டு இருக்கு. தமிழக அரசு என்ன திட்டத்தை கையில வச்சிருக்காங்க சார்? 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதே போல தான் போன வருஷமும் கேட்டாங்க, அதுக்கு முந்தின வருஷம் கேட்டாங்க. இப்போ என்னென்னா, இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை பற்றி இன்னும் முடிவு எடுக்கலை. அதுக்கிடையில் வந்து நாங்கள் வந்து என்ன என்ன கமிட்டி போட்டிருக்கோன்னா, அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுப்பது என்பதை பற்றிய ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அது கனிமொழி தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். நீங்கள் வந்து மக்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியே நீங்கள் நிறைவேற்றலை, 20% மேலே நிறைவேற்றலைங்கிறது மக்களுக்கு உள்ளங்க நெல்லிக்கனியாக தெரிஞ்சிருக்கு. மறுபடியும் நீங்கள் என்ன வாக்குறுதியை மக்கள்கிட்ட கேட்க போகிறீங்க? ஆட்சியில் இல்லாதவங்க வேணால் வாக்குறுதியை கேட்கலாம். நீங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது கருத்து கேட்கலாம். உங்களுடைய வாக்குறுதி உங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்லுங்கள், நாங்கள் வந்து அதை தேர்தல் அறிக்கையாக கொண்டு வரலாம். நீங்கள் இன்னொரு இல்லாத கட்சி கேட்கலாம், ஆட்சியில் இல்லாத கட்சி. இன்றைக்கி கரண்ட்டில் நீங்கள் பவரில் இருக்கிறீங்க, நீங்கள் செய்ய முடியுன்ற இடத்துல இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் வாக்குறுதியை சொல்லுங்கன்னு சொன்னால், இருக்கிற வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினா தான் மக்கள் அடுத்து ஓட்டே போடுவாங்க. இதில் நீங்கள் 20% தான் நிறைவேற்றிருக்கீங்க, மீது நிறைவேற்றலை. அப்போ இதிலே உங்களுக்கு 80% வாக்குகள் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. மறுபடியும் நீங்கள் என்ன வாக்குறுதி நீங்கள் அவங்கள்ட்ட என்ன தேவைகள் நீங்கள் கேட்டு போகிறீங்க? அப்படின்னா என்ன தெரியுமா தெரியுது, இன்னும் நீங்கள் நிறைவேற்றலைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் கருத்து கேட்குறீங்க, ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி கருத்து கேட்குறீங்கன்னா, நீங்கள் எந்த வாக்குறுதியும் சரிவர நிறைவேற்றவில்லை. எல்லா வாக்குறுதியுமே குளறுபடி பண்ணியிருக்கீங்க. எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து ரெட்டை நாக்கு கொடுத்துருக்கீங்க. பெண்களுக்கு பேருந்து இலவசம் சொன்னீங்க, அப்புறம் பார்த்தா ஒயிட் போர்டுனீங்க. அதே மாதிரி மகளிருக்கு 1000 ரூபாய்னீங்க, அப்புறம் பார்த்தா தகுதியுடைய இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது, டிவி இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, அப்படின்னா குடிசையில் தான் இருக்கும். நீங்கள் சொல்ல பார்த்தா காட்டுவாசிக்கு தான் கொடுப்பீங்க போல தெரியுது. அதுலேயும் குளறுபடி பண்ணி எல்லா திட்டத்துலையுமே நீங்கள் வந்து என்ன செய்யலை, சரியான நிலைப்பாடை நீங்கள் மக்களுக்கு கொண்டு போகல. மறுபடியும் நீங்கள் அவங்ககிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, உங்களுடைய தேவைகள் என்னென்னு கேட்குறீங்க. இது மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த தேர்தலில் வந்து 80% மக்கள் உங்களுக்கு எதிராக தான் இருக்காங்க, உங்களுக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க. நீங்கள் இந்த வாட்டி அடுத்த ஆட்சி வர முடியாது. நீங்கள் கரூர் சம்பவம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3வது நாளாக தாவேகா நிர்வாகிகள் வந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க டெல்லியில். என்ன பின்னணி என்ன சார் போயிட்டு இருக்கு சார் விசாரணையில்? கரூரில் அந்த சம்பவம் நடந்த உடனேயே மத்திய அரசாங்கம் தன்னுடைய குழுவை உடனே அனுப்பிச்சு. அவங்க கேட்க கூட இல்லை. யார் கேட்கல? எந்த கட்சி தலைவர்களோ அல்லது அந்த தாவேகாவுடைய நிர்வாகிகளோ கூட என்ன எங்களுக்கு அந்த விசாரணை வேணும்னு கேட்க முன்னாலே தடன்னு ஒரு 8 பேர் கொண்ட குழுவை ஹேமா மாலினி அவங்க தலைமையில் அனுப்பி அதை விசாரித்து அப்புறமா அதை சிபிஐ கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா, அவங்க வந்து அங்கே சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததாக அந்த மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? அது அங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர், இப்போ எம்எல்ஏ சில பேர் இருக்காங்களே, அவங்க செஞ்சதா? ஏன்னா ஒரு உயிர் 41 உயிர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சி மீட்டிங்லேயும் 41 உயிர்கள் தமிழ்நாட்டில் இறந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த உண்மையை கண்டறிஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட அந்த துறையை சேர்ந்தவங்க, அந்த நிர்வாகிகளை அல்லது அந்த முன்னாள் அமைச்சரை அவர் அதில் மாட்டுவாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் விசாரணை நடந்திருக்கு. முந்தானத்து ஃபுல்லாக விசாரிச்சாங்க, நேற்று விசாரிச்சாங்க, இன்றைக்கி விசாரிக்கிறாங்க. அடுத்தடுத்து அது விசாரணை நடத்த அதோடைய முடிவு எப்படி வரும்னா, அந்த முன்னாள் அமைச்சரும் இப்போதே எம்எல்ஏவும் அந்த கரூரை சேர்ந்தவர் அவர் மாட்டுவார். ஏன்னா அந்த விஜய் அவர்கள் கேட்கும்போது என்ன கேட்டாங்கன்னா, நான் தொடர்ந்து ஒரு மாவட்டமாக பேசிகிட்டே வரும்போது கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுங்கிற ஒரு கேள்வியை அவர் தொக்க வச்சார். அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே வந்து ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கு. அது வந்து அந்த இடத்துல ஒரு அந்த மாவட்ட அந்த நிர்வாகி, அந்த முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் அங்கே இருந்துட்டு அது ஏதோ ஒரு விஷயத்தை ஏவி இருக்கார். உடனே ஒரு 10 நிமிஷத்தில் அவ்வளோ ஆம்புலன்ஸ் வந்துச்சு. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் உடனே கொண்டு போய் சேர்த்தாங்க. உடனே கண்ணீர் விட்டு அழுதாங்க. எல்லாமே உடனே இருந்துச்சு. அப்போ எல்லாமே முன்னேற்பாடாக அவங்க வந்து அதை வந்து என்ன மோட்டிவ் குறிக்கோளோடு செஞ்சுருக்காங்கன்றது வந்து இன்னும் சில விசாரணைகளை இன்னும் ஒரு 2 மாதத்தில் அது என்ன செஞ்சிடும். சிபிஐ விசாரணை முடிஞ்சிச்சுன்னா அது அந்த தெரியும் போது அந்த சம்மந்தப்பட்ட அந்த முன்னாள் அமைச்சர் மிக மாட்டுவார். அது என்னுடைய பார்வை அப்படியா இருக்குது. என்னுடைய தாவேகா, பாஜக, அதிமுக கூட்டணிக்குள்ள தாவேகா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? என்னுடைய தனிப்பட்ட பார்வை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக என்கிற 60 ஆண்டுகால ஒரு தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு தேவைப்படுது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் தெரியும். அவங்க வந்து மேரடி மண்ணோட பூந்துருக்காங்க. பணத்துலேயும் அவங்க வந்து எக்கச்சக்கமான பல கோடிகளை என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அராஜகமும் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் அழிக்கணும்னா இந்த 3 கட்சி கூட்டணி சேர்ந்து நிச்சயமாக அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா இவங்க யார் தலைமை, யார் சிஎம், யார் டெப்டி சிஎம்ங்கெல்லாம் அப்புறம் 2 முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடணும். அதுதான் முதல் குறிக்கோள். இது வந்து எப்போன்னா 67 அண்ணா எடுத்த இந்த தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவராக வச்சுருக்காங்களே அந்த பெரியார் அண்ணா, அந்த அண்ணா எடுத்த டிசைடிங் அதான். நாம்
அந்த பண்ணையார் ஆட்சியை ஒழிக்கணும். அப்போ வந்து பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், நிலச்சி வாழ்ந்தார்கள் தான் காங்கிரஸில் இருந்தாங்க. பண்ண முதலைகள் தான் என்ன செஞ்சாங்கன்னா காங்கிரஸில் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாக இருந்தாங்க. அவங்கள ஒழிக்கணும்னா நாம் இந்த பக்கம் ராஜாஜி என்கிற சனாதனத்தையும் இந்த பக்கம் முஸ்லீம் லீக்கும் கம்யூனிஸ்ட்டுங்கிற ஒரு இயக்கத்தையும் கையில் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார், அழிச்சார். அதாவது அது அவங்கள இல்லாமல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். அந்த மாதிரி அந்த என்னோட அடிப்படையில் இவங்க 3 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. வச்சு அவங்கள முதல்ல திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் யார் முதலமைச்சர், யார் துணை முதலமைச்சர், யார் எத்தனை அமைச்சர் பதவி, அதெல்லாம் நம்ம வந்து நமக்குள்ளே பேசிக்கலாம். முதல்ல தீய சக்தி திமுக என்ன செஞ்சிடணும், வீட்டுக்கு அனுப்பிடணும். அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாங்கிறது அவங்களுடைய என்னுடைய கருத்தாக இருக்குது. நிச்சயமாக அது வந்து காலம் நெருங்கி வரும்போது அவங்க கூட்டணி வரும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமார் வந்துட்டு 2 ஆண்டு சிறை விதிக்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு. இதோட பின்னணி என்ன சார்? பண மோசடி வழக்கு. அவர் வந்து செக்கு கொடுத்துருக்காரு. அவங்க வந்து ஃபைனான்ஸ் நடத்தியிருக்காங்க. அதில் செக்கு கொடுத்துருக்காரு. செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு குற்ற சம்பவம் தான். இது ஒரு 5 வருஷம் முன்னா அவர் பதவி விலக மட்டும் தேவையில்லை. ஆனால் இப்போ ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 6 மாதம் சட்டம் சிறை விதி. அதாவது பாலியல் குற்றமோ அல்லது பண மோசடியோ அல்லது கொலை குற்றமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரிமினல் குற்றம் ஈடுபட்டிருந்து அவங்க தண்டனை விதிச்சாங்கன்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி ரத்தாயிரும் அப்படின்னு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இவருடைய 2 வருட சிறை தண்டனைங்கிறது மறுபடியும் உறுதிப்படுத்தப்பட்ட சிறை தண்டனை விதிச்சிட்டாங்க. அது உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி ரத்தாயிரும். அருமையான சட்டத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்காரு. இதை வந்து ஒரு 30 வருஷம் முன்னே கொண்டு வந்திருந்தாங்கன்னா திமுகவில் இருக்கிற பாதி பேர் என்ன செஞ்சிருக்க முடியாது. அவங்க வந்து எம்எல்ஏவாகவும் எம்பியாவோ இருந்திருக்க முடியாது. அவங்க ஆட்சியே வந்திருக்காது. பரவாயில்ல, அடுத்த எலெக்ஷனில் அவங்க நிச்சயமாக முடிஞ்சு போயிடுவாங்க. இது வந்து சரியான சட்டத்தை இப்போ அது தமிழ்நாட்டில் இந்த சதன் திருமலைக்குமார் மேலே பாயப்போகுது. அவருடைய எம்எல்ஏ பதவி ரத்தாக போகுது. இது மற்ற அரசியல்வாதிகளுக்கு எந்த கட்சியில் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிதான், அவங்க குற்றவாளியாக அவங்க பொது சேவைக்கு தகுதி அற்றவர்கள். அவங்க வந்து குற்றம், கிரிமினல் குற்றமோ பண குற்றமோ பாலியல் குற்றமோ, இந்த 3 குற்றவாளி குற்றம் செய்தவங்க அவங்க வந்து என்னவா இருக்க முடியாது, பொது சேவை, பப்ளிக் சர்வீஸ். அரசியலுங்கிறது தெய்வத்துக்கு அடுத்தபடியாக இருந்து மக்களுக்கு சேவை செய்கிற இடம். அந்த இடத்துக்கு தகுதியற்றவர்கள்ங்கிறத அது காட்டுது. இந்த சட்டம் சரியானதுங்கிறத இப்போ நிறைவேறிக்க போது என்னுடைய பார்வையாக இருக்குது. ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் வீட்டில் வந்துட்டு தாக்குதல் நடத்தியதாக ஒரு தகவல் இருந்துச்சு. அதை உக்ரைன் மறுத்திருக்கே. இதோட பின்னணி என்ன சார்? அது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே மேலும் மேலும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டாங்க. மேலும் மேலும் தாக்குதல் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு என்ன வேணும், ஒரு காரணம் வேணும். அப்போ என் வீட்டின் மேலே உக்ரைன் குண்டு போட்டுச்சுன்னு சொன்னாதான் இவங்க வந்து உக்ரைன் மேலே என்ன செய்ய முடியும், அதிகப்படியான ஏன்னா ரஷ்யாங்கிறது மிகப்பெரிய வல்லரசு நாடு, அணு ஆயுதம்லாம் வச்சுருக்குது. அப்போ உக்ரைனுங்கிறது ஒரு சின்ன நாடு. அந்த நாட்டு மேலே கடந்த 3 ஆண்டுகளாக தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் உக்ரைன் தாக்குதல் பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கும் போது இப்படி போன்ற ஒரு விஷயத்தை ஏவி விட்டாதான் இவங்க வந்து மறுபடியும் அந்த உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்த முடியுங்கிறதுனால புதினால் சொல்லப்பட்ட அதிகப்படியான செயல், அதாவது உண்மைக்கு மாறான, புதின் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவல். இதை சொல்லும்போது அப்படியா உங்கள் வீட்டு மேலே குண்டு போட்டாங்களா, அப்போ நீங்கள் உக்ரைன் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு பொதுமக்களுக்கு அறையிலையும் மற்ற நாடுகளுக்கும் அது ஒரு தவறான பார்வையை கொண்டு போகணும். அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், உக்ரைன் மேலே மறுபடியும் தாக்குதல் நடத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அதை ட்ரம்ப் வந்து பார்த்துட்டு இருக்காரு. வந்து நான் வந்து 8 நாடுகளுடைய போரை நான் தான் நிறுத்தினேன், ஆனால் அதுக்குரிய பிரதிநிதித்துவம் எனக்கு இன்னும் கிடைக்கலன்னு நேற்று சொல்கிறாரு. அந்த 8 நாட்டில் ஒரு நாடு இந்தியா. ஆனால் இந்தியா மறுத்துருச்சு. நீங்கள் சொல்லி நாங்கள் நிற்கலை, பாகிஸ்தானுடைய கெஞ்சுதல்னால தான் நாங்கள் நிறுத்தினோம், நாங்கள் யாருக்குமே என்ன செய்ய மாட்டோம், அடி பண்ணிய மாட்டோங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் திரும்ப நேற்று சொல்லியிருக்காரு 8 நாடு போல நான் நிறுத்தியிருக்கேன், ஆனால் அதுக்குரிய பிரதிநிதித்துவம், அதுக்குரிய நோபல் பரிசு எனக்கு கிடைக்கலங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நிச்சயமாக இந்த புதின் சொன்னது வந்து உண்மைக்கு மாறான தகவல். இதே போல தான் காசாவில் சொல்லப்பட்டுச்சு. காசாலேருந்து இங்கே மேலே தாக்கல் பண்ணிட்டாங்க, அவங்க மேலே தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 66,000 பேர்களையும் 70% நிலங்களையும் வீடுகளையும் அழித்தது இஸ்ரேல். ஏன்னா இப்படி சொன்னாதான் அது சரியான இருக்கும். அவன் அப்படி செஞ்சுட்டானா, அப்போ நீங்கள் அடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். நிச்சயமாக அந்த காசா மக்கள் வந்து அந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் செஞ்ச 1400 பேர் மட்டும்தான் அவங்க வந்து கொண்டாங்களே தவிர அதுக்கு பதிலடியாக பல ஆயிரம் பேரை கொண்டு அந்த நாட்டையே நிர்மூலமாக்குனது இஸ்ரேல். அதுக்கு இந்த கோயபிள் சத்துவம் தான் பயன்பட்டுச்சு. அதே கோயபிள் சத்துவத்தை புடின் கையில் எடுக்கிறாரு. உக்ரைன் மேலே மறுபடியும் தாக்குதல் நடத்தணும், அதை உலக நாடுகள் அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கணும், சரிப்படணும்னு சொல்கிறதுக்காண்டி சொல்லப்பட்ட பொய்யா என்னுடைய பார்வையாக இருக்குது. இன்னும் சரியாதுங்க இன்னும் சில நாட்களில் அந்த உக்ரைன் போர் நிற்கும் என்றும். காசாக குரல் கொடுத்தவர்கள் வந்துட்டு இங்கே வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய கலவரத்துக்கு ஒரு குரலுமே கொடுக்காம இருக்காங்க இந்த தமிழகத்திலேருந்து. என்ன காரணம் சார்? சதீதுன் ஒய்சி குரல் கொடுத்துருக்காரு. இந்தியாவுடைய எம்பியாகவும் இருக்கக்கூடிய ஹைதராபாத் திமுகவும் சரி, சினிமா துறை சார்ந்தாலும் சரி, பேரணிலாம் வச்சிருந்தாங்க காசாவாக குரல் கொடுத்தேன். ஆனால் இப்போ வங்கதேசத்தில் ஒரு பெரும் கொடுமை நடந்துட்டு இருக்கும் போது ஒரு அமைதி காக்குறாங்க. என்ன காரணம் சார்?
இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து ஒரு சார்பாக இருக்கிறாங்க தான். ஆனால் அதில் தப்பாக உண்மைக்கு மாறான விஷயமா நான் சொல்லலை, சார்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிச்சிருக்கேன், நான் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்குறேன், நான் கண்டித்து வந்து என்னுடைய பதிவுகளை போட்டிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். அது நான் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்கே இருக்கிற ஒரு தலைவரை அடித்து கொண்டாங்கன்னு பார்க்கக்கூடாது, அந்த நாட்டுடைய இறையாண்மை அவங்க கெடுத்துட்டாங்கன்னு பார்க்கணும். அதை அவங்க முஸ்லீமாக பார்க்கக்கூடாது. வங்கதேசத்தில் இருக்கவங்களாம் முஸ்லீம், அதுவும் எதிரி நாடு. நம்ம நாட்டை விட்டு எல்லையை தாண்டி ஒரு நாடு இருந்தால் அந்த நாடு என்னுடைய எதிரி நாடு தான். அவன் செஞ்சால் தப்பு தான். அவன் இந்த பக்கம் பாகிஸ்தான், என்னுடைய எல்லையை தாண்டி ஒரு நாடு இருக்குதா பாகிஸ்தானா, அவன் எனக்கு எதிரி நாடு தான். நான் இந்தியாவை சேர்ந்தவன். சதீதுன் ஓவைசியை பாராட்டுறேன். அவர் வந்து உடனே கண்டன குரல் கொடுத்தாரு. அவரை வந்து நம்மளுடைய பாஜகவுடைய நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க, அவர் வந்து என்ன செய்ய பாகிஸ்தானையும் கண்டித்து பேசியிருக்காரு, பங்களாதேஷையும் கண்டித்து பேசியிருக்காரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். என்ன கொண்டு வரணும்னா, அவனை இஸ்லாமியனா பார்க்கக்கூடாது, அவன் நம் நாட்டின் எதிர்நாடு. இலங்கையா நம் நாட்டின் எதிர்நாடு. அங்கே ஒரு தாக்குதல் நடந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை கண்டிச்சு தான். ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், நம்ம இந்தியர்கள், நம்ம நாடு, நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு, நம்ம நாட்டுடைய வளம், நம்மளுடைய நாட்டுடைய வல்லரசு தனம், நம்ம நாடு சுபீட்சமான அந்த சுபீட்சத்தில் பலன் நமக்கு தான் கிடைக்க போகுது. அவன் பங்களாதேஷ்காரனுக்கு கிடைக்க போகல. அதை இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர்களை புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறமாவது நீங்கள் ஒரு போராட்டம் வைக்கணும், வச்சு உங்களுடைய மனிதாபிமானத்தை நிறைவேற்றி காட்டணும். அப்போ தான் நீங்கள் வந்து நடுநிலையாளர்கள்னு சொல்கிறது உண்மையாகும். என்னுடைய கருத்தை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, முஸ்லீம் தலைவர்கள் குறைஞ்சபட்சம் ஒரு கண்டன போராட்டமாவது வைங்க, வச்சு உங்களுடைய நடுநிலையும் எல்லா மக்களுக்குமான உண்மையும் நீங்கள் காட்டுங்க. மனித உரிமையை பாதுகாக்கிறோன்றது சொல்லுங்கள். மனித உரிமை மீறல் எங்கே நடந்தாலும் நாங்கள் அதை கேட்போங்கிறத நீங்கள் நிரூபிங்க. என்னுடைய கருத்தாக